சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என நீதிபதி கூறியுள்ள நிலையில் தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கின் பின்னணி என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அரிதிலும் அரிதான வழக்கு என்பதால் குற்றவாளி ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க அரசு தரப்பில் முறையிடப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்த 11 பிரிவுகளிலும் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளதால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு போன்று கடுமையான தண்டனை வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 2024 டிசம்பர் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக மாணவி ஒருவர் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோட்டூர்புரம் போலீசார் ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர். பின்னர் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. பல்வேறு கட்டமாக விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனுக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பின்னர் வழக்கின் விசாரணை மார்ச் 7ஆம் தேதி சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து வழக்கு நீதிபதி ராஜலட்சுமி முன்பு விசாரணைக்கு வந்தது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சாட்சி விசாரணை தொடங்கியது. வழக்கில் காவல்துறை தரப்பில் 29 சாட்சிகள் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். ஞானசேகரனுக்கு எதிராக குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் போலீசார் தரப்பில் சுமார் 75 சான்றாவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. கடந்த 20ஆம் தேதி இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து மே 28ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் காலை 9:30 மணி அளவில் புழல் சிறையில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் ஞானசேகரன் அழைத்து வரப்பட்டார். 10:30 மணி அளவில் நீதிபதி ராஜலட்சுமி வந்ததும் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிபதி வந்ததும் கூண்டில் ஏறிய ஞானசேகரன் தனக்கு வயதான அம்மா மட்டுமே உள்ள நிலையில் தந்தை இல்லை என்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்ட அம்மா மற்றும் சகோதரி 8ஆம் வகுப்பு படிக்கும் மகளை பார்க்க வேண்டியுள்ளது என்று கூறினார். குடும்பமே தன்னை மட்டுமே நம்பியுள்ளதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் தொழில் பாதிக்கப்பட்டு குடும்ப வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதால் முடக்கப்பட்ட தனது வங்கிக் கணக்கை விடுவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதே வேளையில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து காட்டுமிராண்டித்தனமான குற்றம் புரிந்துள்ளதால் இரக்கம் காட்டக்கூடாது என்று போலீசார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி கோரிக்கை விடுத்தார். அத்துடன் அரிதினும் அரிதான வழக்கு என்பதால் ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் முறையிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரன் குற்றவாளி என நீதிபதி ராஜலட்சுமி அதிரடி தீர்ப்பளித்தார். மேலும் வழக்கு பதிவு செய்த 11 பிரிவுகளிலும் அவர் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தண்டனை விவரங்கள் வரும் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதுவரை ஞானசேகரனுக்கான நீதிமன்ற காவல் தொடரும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவுகள் உள்ளதா என்றும் நீதிபதி ராஜலட்சுமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி 11 பிரிவுகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளதால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். 11 குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சுமத்தப்பட்டன. 11 குற்றங்களையும் அவர்
அவர் அரசு தரப்பு வந்து அதை நிரூபிச்சு சாட்சியங்கள், ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லா மூலமாகவும் அது வந்து நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது. ஞானசேகர் வந்து தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். மற்றபடி தண்டனை விவரங்கள் வந்து 2/6 அன்னைக்கு தெரிய வரும். அதேவேளையில் ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் கோதண்டராமன் பேசுகையில், தண்டனை விவரங்கள் தெரிந்த பின்னர்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த தீர்ப்பில் எதிரி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளுக்கு நிரூபணம் செய்யப்பட்டதாக கூறி அவரை குற்றவாளி என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. அவருக்கான தண்டனை விவரங்களை திங்கட்கிழமை 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாக நீதிபதி கூறியுள்ளார். இந்த தண்டனை விவரம் தெரிந்த பிறகுதான் அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும், அப்பீல் போகிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அவருடைய ஹெல்த் கிரவுண்டிலும் அவருடைய தாயாரை இவர் தான் பராமரிக்க இருப்பதால் அவருடைய மருத்துவ இதுவும் படி இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். அது தொழில் எதுவும் நடைபெறாததால் அவருக்கு ஏற்பட்ட கடன் சுமைக்கு அதிகமாக இருப்பதாலும் இவர் ஜெயிலுக்கு சென்று விட்டால் அந்த கடன்காரர்கள் மற்றவர்களை துன்புறுத்துவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் விரைவில் வந்து கடன் அடைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று ஒத்துக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி கேள்வியே வராது. நீதிபதி அவர் மீது குற்றச்சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிதம் செய்யப்பட்டதால் அவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு விட்டார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னர் ஞானசேகரனை மீண்டும் போலீசார் புழல் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். அண்மையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்தது. எனவே அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் இதே போன்று சென்னை மகளிர் நீதிமன்றம் அதிகபட்ச தண்டனை வழங்குமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்த வழக்கில் ஜூன் 2ஆம் தேதி நீதிபதி ராஜலட்சுமி என்ன தண்டனை வழங்கப் போகிறார் என ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது.